வணக்கம் சார். வணக்கம். திருமா அவர்கள் நடு ஜாமத்தில் ஆளுநர் ஷானவாஸ் அவங்களுக்கும் எஸ் பாலாஜி அவங்களுக்கும் பதவி அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 1 மணி, அதாவது நள்ளிரவு 1 மணி, உங்கள் நடு ஜாமம், ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. நள்ளிரவு 1 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே பார்த்தா அனௌன்ஸ் பண்ணி 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு கணக்கு போனா 3 நாள் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ திருப்பி பேசுறதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்கு, அதனால பேசுறோம். நம்ம இப்போ பதவி கொடுத்துருக்காரு. பொதுவாக ஒரு கட்சி தலைவர் ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறாங்கன்னா ஒரு மரியாதைக்கு போயிட்டு பார்த்து நன்றி தெரிவித்து ஒரு ஷால் போட்டு மலர் கொத்து கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து வருவாங்க. இதுதான் மரபு, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் இப்படிதான் பண்றாங்க. இது என்ன புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த வகையில் எஸ் பாலாஜி அவர்களுக்கு பொருளாளர்ன்ற பதவி கொடுத்தாரு அண்ணன் திருமா. கிட்டத்தட்ட தலைவர், பொதுச் செயலர், அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பொருளாளர் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு விசிகாவில். அதன் பிறகுதான் முதன்மை செயலாளர். இந்த பொருளாளர் என்ற பதவி கொடுத்ததற்காக எஸ் பாலாஜி என்ன பண்ணாரு, போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு ஒரு புகைப்படம்லாம் போட்டு நம்ம பார்த்துருப்போம். நன்றி தெரிவித்து போட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எஸ் பாலாஜி அண்ணன் அவருக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு கொடுக்கலனா கூட தொடர்ந்து அண்ணன் திருமாவோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். தொடர்ந்து அவர் பயணிச்சுட்டே இருக்கார். ஆனால் ஷானவாஸ் இருக்கார்ல, ஷானவாஸ் திருமான்னு 1 மணிக்கு அறிவிக்கிறாரு. இவர் என்னுடைய கணக்கு சரியா இருக்கும் அப்படின்னா ஒரு 10-11 மணிக்கு மேலே அறிவிச்சிருப்பார். நன்றி தெரிவித்து எழுதியிருக்காரு. அவருடைய முகநூல் பதிவில் எழுதியிருக்காரு. ஒரு மரபுக்கு கூட போயிட்டு நேரில் முதல்ல பார்க்கல. சரி, அவர் வெளிநாடு எங்கன்னா போயிட்டுருப்பாரு, இல்லை கொடைக்கானல், இல்லை ஆஸ்திரேலியா எங்கன்னா டூருக்கு எல்லாம் நாங்கள் வெக்கேஷன் டூர் போகிற மாதிரி போயிருப்போம்னு பார்த்தா அப்படியுமே இல்லை. இப்போ கூட அவருடைய போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மியூசிக் அகாடமியில் எங்கேயோ கலந்துட்டு ஏதோ நிகழ்ச்சியில் கலந்து வந்திருக்காரு. அப்போ சென்னையில் தான் இருக்காரு. நிறைய பேர் விசிகாவை சார்ந்தவங்க நிறைய பேர் எழுதுறாங்க. என்னன்னா, என்ன ஒரு ஷானவாஸ் ஒரு பேச்சு கூட போயிட்டு நன்றி தெரிவிக்க மாட்டாரு. அப்போது ஷானவாஸ் அவர்கள் விசிகாவில் தன்னை என்ன நினச்சிக்கிறாரு, யாராக இருந்தாலும் திருமாவிற்கு கீழே தானே இருக்குவாங்க. கீழே இருக்கணும்னா அது அடிமை கிடையாது. தலைவருக்கு கீழே, அவருடைய சொல்லுக்கு கீழே, அவருக்கு கீழே தான் கட்சி இருக்க முடியும். 2வது, ஒரு கட்சி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை தலைமையினுடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்படுறதா சரியாக ஒன்றா இருக்கும். நான் ஒன்று பேசுவேன், நீ ஒன்று ஜனநாயகம் என்பது யார் வேணா பேசலாம், ஆனால் முடிவு என்பது ஒத்துட்டு தான் எடுப்பாங்க. இப்போ இதில் எஸ் பாலாஜி போயிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இவர் போயிட்டு ஒரு பேச்சு கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு நன்றி தெரிவிக்கல. அப்போ என்ன வெளிப்படுதுன்னு ஒன்று தெரியல. இப்போது 1 மணிக்கு ஏன் அறிவிச்சார், அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ எம்எல்ஏ சீட்டு 2 பேருக்கு கொடுக்கல, இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. அதை எஸ் பாலாஜி அண்ணன் கூட சொல்லியிருந்தார், அது எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் கிடையாது, யாருக்குன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஷானவாஸ் அவருடைய பேட்டி நம்ம எல்லாமே பார்க்கும் பொழுது அந்த தான் அப்படின்ற ஒன்றை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும், விசிகாவில் துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய இப்போ ரஜினிகாந்தோடு பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க. அண்ணன் வன்னியரசோடு பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க. இப்போ எழுத்து சார்ந்து இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கௌதம சன்னானா கூட இருப்பாங்க. இப்போ எஸ் பாலாஜி அண்ணன் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே ஒட்ட மாட்டாங்க. நான் அறிந்த வரைக்கும் அப்படிதான், பெருசாக யாரும் ஒட்ட மாட்டாங்க. இவர் பெருசாக எங்கேயும் வரவும் மாட்டார். தெரியல, அதோட சுபாவமா என்னன்னு தெரியல நமக்கு. அப்போ தொடர்ந்து இவர் தன்னை என்னவா முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு கேள்வி பலரும் முன் வச்சாங்க. இப்போ சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா திமுகவில் போயிட்டு இணைய இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை. நான் ஏன்னா அப்படி சீட்டு கொடுக்கலன்றதுக்காக உடனே போயிட்டு திமுக இணைஞ்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் நம்பலை நான். ஆனாலுமே இவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப ஒரு பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்திருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் பாலாஜி தொடர்ந்து அண்ணன் திருமாவோடு இருக்கார். நம்ம அவரை விமர்சிக்கல. இவரை கூட நம்ம விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் பலருமே எழுதுறாங்க இல்லையா, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு. இப்போ விசிகா என்கின்ற ஒரு கட்சி முதல்ல யாருக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது. ஈவன் அது இன்னைக்கு எல்லாருக்குமான கட்சின்னு நீங்கள் யார் பேசலாம், விசிகா தான் பேச முடியும். வெகுஜன மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. நான் அதுக்காக விசிகா ஒரு சாதிக்கான கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஈவன் பாமகவே ஒரு காலத்தில் சாதிக்கான ஒரு கட்சி, சாதிக்காக மட்டுமே தான் அவங்க செயல்பட்டாங்க, அது ஒரு ஜாதி கட்சின்னு முதல்ல நம்ம முத்திரை கொடுத்த முடியாது. பின்னொரு நாட்களில் அவங்க முழுக்க தலித் மக்களுக்கு எதிராக, திருமாவிற்கு எதிராக, விசிகாவுக்கு எதிராக தன்னுடைய அரசியலை திரு ராமதாஸ் கட்டி எழுப்பினார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே பாமகவால், அதே திரு ராமதாஸால் பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகளாக கீழமை நீதிமன்றங்களில் பல பேர் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பாமக இருந்திருக்கு. அப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஜாதி கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதன் பின் நாட்களில் அவங்க பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டாங்க. ஸோ விமர்சன பார்வை 2 உண்டு. இப்போ விசிகாவை நம்ம ஜாதிக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அது பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சி தான்.
என்னங்க நீங்க பேசுறீங்க? ஏடா எஸ்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த ஜாதி கட்சியை பார்க்கக்கூடாதுன்னா அது அப்படிதான். ஏன்னு கேட்டா இங்க ஒரு ஓபிசி கட்சி தொடங்குவதற்கும் ஒரு எஸ்சி கட்சி தொடங்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. ஒரு ஓபிசி குறிப்பா வந்து ஒரு ஃபார்வர்டு ஓபிசியே பல ஓபிசிலாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு 1 இயரோ மற்ற வேற ஒரு வந்து கொஞ்சம் ஐ மீன் அவங்க பொருளாதார ரீதியாக முன்னேறாத பல பேர் தொடங்கினா ஜாதி கட்சியா பார்ப்பாங்க. ஆனா இங்க ஓபிசியோ அல்லது இன்னொரு ஃபார்வர்டு கேஸ்ட் தொடங்க பார்க்க மாட்டாங்க. இன்னும் விளக்கமா சொல்லலைன்னா தமிழ் சாதி அல்லாத பிற சாதிகள் தொடங்கினா வந்து இங்க ஜாதி கட்சியா பார்க்க மாட்டாங்க. இப்போ விசிகா வந்து ஜாதி கட்சியா பார்க்கணுமான்னு கேட்டால் நீ பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா அந்த கட்சி என்பது தொடங்கப்பட்டதற்கான காரணம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு போகணும், அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கான உதவியை பெற்று தரணும் தான் தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் அண்ணன் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகாக அந்த கட்சியை எல்லாருக்குமான கட்சியாக மாத்துறாரு. குறிப்பாக வேலைச்சேரியோட தீர்மானம் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் பண்றது சரியான ஒன்று தான், நம்ம அதை வந்து விமர்சிக்கல. ஆனால் பின்னொரு நாட்கள் கட்சி எப்படி மாறுதுன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் தலித் வந்து பைபாஸ் ரூட்ல வந்து பதவி வாங்கிடுறாங்க. ஒரு எஸ்சி வந்து நீ அடிப்படை உறுப்பினராக இருந்து நீ வளர்ந்து மாவட்ட செயலர் இங்கே அங்கெல்லாம் வந்து நீ வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் வாங்குறதுக்கும் ஒரு நான் தலித் வந்து ஈஸியாக பைபாஸ் ரூட்டை வந்து உடனே வாங்கிடுறாங்க. அதை நம்ம கண் கூட வந்து பார்த்தோம். இதை நான் வந்து ஏற்கலை. அதிகாரம் எல்லாருக்கும் போகணும், இந்த கட்சி எல்லாருக்குமான கட்சின்றதுல நான் ஒத்துக்கிறேன், அப்படிதான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ 6 சீட்டு வாங்கி நம்ம 2 சீட் நான் தலித்து கொடுத்துட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அது எனக்கு அந்த அளவுக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா வாங்குறதே 6 தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 8 சீட்டு வாங்குறாரு. 8 சீட் வாங்கி 1 சீட் இஸ்லாமியருக்கு வந்து கொடுத்தாரு. மீதி 7 சீட்டுமே தலித்துகள் தான். பொது தொகுதியாக இருக்கக்கூடிய திருப்பூரூர்லேயே பார்த்தீங்கன்னா தலித்தை தான் நிற்க வச்சிருக்காரு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. வெற்றி தோல்வின்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு முடிவை நான் திரும்ப இருக்கிறாரு இல்லையா, அதை நம்ம முழுமையாக வந்து வரவேற்கிறோம், அதை நம்ம முழுமையாக வந்து நம்ம ஆதரிக்கிறோம். அண்ணன் திரும்ப பண்ணுறது சரி இந்த விஷயத்தில். ஆனால் இப்போ இவனுங்க சில பேர் கூட சொல்லலாம் எப்படி ஜெயிப்பாங்க, அது மேட்ரு கிடையாது. முதல்ல களத்தில் நின்று சண்டை போடணும். ஏன் ஒரு எஸ்சி பொது தொகுதி நிற்கக்கூடாதா? அப்போ ஒரு எஸ்சி கட்சி என்று நீங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய விசிகாவே ஒரு பொது தொகுதியை வாங்கி ஒரு எஸ்சியை நிற்க வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மாற்றம் தானே, நம்ம அதை பாராட்டுறோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஷானவாஸ் போன்றவர்களுக்கு அண்ணன் திரும்ப இந்த முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு அறிவிச்சுமே கூட ஒரு பேச்சு குறிப்பை பார்க்கல. அவர் அதை எப்படி விசிகா சந்தனம் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க, எப்படி பார்ப்பாங்க? அதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் அடிப்படை உறுப்பினராக இருந்து சேரிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி சிறை சென்று அந்த மக்களுக்காக அப்படி ஒன்றும் வரல. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகள் வெகு சீக்கிரமாக கிடைக்குது. இந்த கட்சியில் பல பேர் இருக்கிறாங்க, இவரை விட வயதில் மூத்தவர்களாக இருக்காங்க. இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து விசிகான்ற கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி அண்ணன் தலித் பேந்தர்ஸாக இருக்கும்பொழுதே வந்து அந்த கட்சியில் வந்து இருந்துக்கூடியவங்களாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படல. உங்களை நம்பி கொடுத்தாங்க, சில சந்தர்ப்ப சூழலில் கொடுக்க முடியல. உங்களுக்கு முதன்மை செயலன்ற பொறுப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு பேச்சு கூட நன்றி தெரிவிக்கல அப்படின்னா அது எப்படின்னு தெரியல. இதெல்லாம் நீ ஏன் கேட்குற அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அவன் பண்ணுறவன் பண்ணிட்டு போன பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த கட்சி தலித்துகளுடைய உரிமைகளுக்கான கட்சி. அப்போ அதுவே வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது இல்லையா? நான் தலித்துகளுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாது, நான் தலித்துகளுக்கு எம்எல்ஏ எம்பி சீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்வை கிடையாது. இப்போ நிச்சயமாக நான் திரும்ப வந்து போன முறை 3 சீட்டு கொடுத்துருந்து ஒரு பொது தொகுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது அவர் விருப்பம். அவர் ஏதோ ஒரு தலித்து கொடுக்குறாரோ இல்லை ஒரு நான் தலித்து கொடுக்குறாரு, அவர் வந்து விருப்பம். ஆனால் ஒன்று பண்ணியிருப்பார். இப்போ இப்படி இவங்களுக்கு இந்த எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா இப்போ இவங்களை சமாதானப்படுத்த வேண்டிய முயற்சி அண்ணன் திருமாவிற்கு தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. இப்போ வந்து திருமா அவர்கள் வந்து இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்லை, அதுதான் பலரும். ஏன்னா இது இப்போ வந்து சங்கத்தமிழன் அவங்களுமே ரொம்ப வருஷமா அங்கே இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ரஜினி அவங்களுமே ரொம்ப வருஷமா அங்கே இருக்காங்க. இப்படி ரொம்ப பேர் அப்படி இருக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த சமாதானம் அவங்க அதிருப்தியில வந்து இருக்கிறாங்க, அதனால வந்து கொடுத்தாருன்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா அதிருப்தியில இருக்கிற இப்ப அவங்க 2 பேரும் அதிருப்தினா அப்ப மத்தவங்களும் அதிருப்தி இல்லையா? அவ்வளவு பேர் சீட் கொடுத்துருக்காங்க, பணம் அதிருப்தி கிடையாதா? நம்மளுடைய கேட்போம் இதர என்னன்னா அவர் நிலைமைலாம் என்னாச்சுன்னே தெரியல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது எனக்கு புரியல. எனக்கு இப்போது விசிகா வந்து திமுக கிடையாது இல்லையா? அப்பா மகள் இவங்களுக்கு தான் போகணும்னு சொல்லி விசிகா அது கிடையாது இல்லையா? ஜனநாயக கட்சி. 2வது வாங்குறதே 8 தான். 8ல் வாங்கி திருப்பி உனக்கே கொடுத்துட்டு இருந்தா மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிருப்தியில் இருக்கிறதுக்கோ கோபத்தில் இருக்கிறதுக்கோ
மன கஷ்டத்துக்கான காரணமே இல்லையே. அப்படி நீங்க இருந்தா திமுக போய் சேர்ந்துடணும். இப்போ அமைச்சருக்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுப்பாங்க. அமைச்சருடைய இப்போ அமைச்சர் ஒரு தொகுதி எம்எல்ஏ இருப்பாரு, அமைச்சருடைய மகன் வேற தொகுதி எம்எல்ஏ இருப்பாரு. இப்போ இவங்க அப்பா அமைச்சரா இருப்பாரு, பையன் எம்எல்ஏ இருப்பாரு. அப்படிலாம் இருக்குது திமுக. அதிமுக அங்க நீங்க போயிருக்கலாம். பட் விசிகாவோ கம்யூனிஸ்டோ வந்து அதிகார பகிர்வு தானே. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அடுத்த முறை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதுதானே முக்கியம். நானே வச்சுப்பேன், நானே பண்ணிப்பேன். திமுக கிடையாது, அதிமுக கிடையாது இல்லையா. பண்ணையார்த்தனம், ஜமீன்தார்த்தனம்லாம் இங்க பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஷானவாஸ் அவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காரு, மன கஷ்டம் இருக்காருன்னா அதுக்கான காரணமே தேவையில்லையே. அப்படி எதுவுமே நடக்கல. என்ன நடந்துச்சு? உங்களுக்கு துணை பொதுச் செயலர் அப்படின்ற உயர்ந்தரத்தன் வச்சிருக்காரு. ரெண்டாவது ஊடகங்கள் எல்லாமே உங்களுக்கு சுத்திடுறாங்க. இப்போ எல்லா துணை பொதுச் செயலாளர்களுக்குமே அண்ணன் ஆளுநர் ஷானவாஸ் கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்லையே. அப்ப அவ்வளவு பேர் என்ன அறிவில்லாதவர்கள் அர்த்தமா? அப்படி கிடையாது. இங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓப்பனா சொல்றீங்க, இங்க ஒரு நான் தலித்துடைய ஒரு ஒரு பவர் செக்டர் வேலை செய்யுது. இங்க ஒரு நான் தலித்து குறிக்கூடிய வெளிச்சம் என்பது ஒரு தலித்துக்கு கிடைக்கிறது கிடையாது. அவங்களும் துணை பொதுச் செயலர், இவங்களும் துணை பொதுச் செயலர். ஏன் அத்தனை தலித்துகளுக்குமே கிடைக்கல? அவ்வளோ பேர் குத்துற முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன் கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிட்டு போற? திமுகல ஒருத்தர் காரைக்குடியில் உட்கார்ந்து இருப்பாரு, ஒருத்தர் திருச்சியில் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை வந்து ஆன்லைன்ல விவாத நிகழ்ச்சி பங்கேற்ப வைப்பாங்க. அப்போ நீங்க வந்து இங்க என்னன்னா சென்னையில தான் இருக்கிறவங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னா சென்னையில தான் பல பேர் இருக்கிறாங்க துணை பொதுச் செயலர், கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதானே. ஊடகங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, தலித்துகளை வளர்த்து விடுவதில் தயக்கம் இருக்கிறது, நான் தலித்துகளை வளர்த்து விடுவதில் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. ரெண்டாவது அது ஏத்துக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு வந்து இப்போ இவங்கள் தான் அறிவு பெற்றவர்கள், இவர்கள் தான் திறமை பெற்றவர்கள், இவர்கள் தான் ஊடகத்தில் சிறந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது. நீ ஒருத்தனுக்கு வாய்ப்பே கொடுக்காம வச்சுக்கிற. அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். எனக்கு தெரியும் பல பேர் இவரை விட வந்து அறிவாற்றல், அம்பேத்கரி அரசியல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், விசிகவுடைய அந்த கோர் அரசியல் புரிஞ்சவங்களாங்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அது இந்த ஊடகங்கள் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய அது என்ன சொல்றது, ஒரு சாதிய மனநிலைன்னு சொல்றதா இல்லை வந்து அந்த ஒரு தலித்துக்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வுன்னு சொல்றதான்னு தெரியல. எல்லாருக்கும் வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருது இல்லை. அவங்க பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. யாரு என்ன நீ ஓப்பனாலாம் இறங்கி அடிச்சுன்னா நீ வந்து முழுமையான விசிகாவா இருந்தா உன்னெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூப்பிடவே கூப்பிடாது. நீ வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய விசிகாவா வந்தா உன்னை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூப்பிடும். இப்படிதான் இருக்கு கட்டமைப்பு. இது எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க இப்போ ஒருத்தர் வந்து அதிருப்தியில வந்து இருக்காரு, அதனால வந்து அவருக்கு வந்து அடுத்த பதவி கொடுக்கணும்னா அப்படி ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் நடந்தில்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ வந்து பெரும்பாலும் மூத்த பத்திரிகையாளருக்குமே சில பேர் சொல்றாங்க, ரிசல்ட் வந்துருச்சுன்னா விசிகா இனிமேல் இருக்காது, அரசியல் வட்டாரத்திலே விசிகான்னு ஒன்று இருக்கவே இருக்காது, அது திமுகவே போயிடும், அப்படி இல்லைன்னா அந்த கட்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் திருமா என்கின்ற ஒரு நபர் இருக்கும் வரை விசிகா என்ற கட்சியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த கட்சி இருக்குதான் செய்யும். அண்ணன் திருமா இருக்கும் வரை, நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, அண்ணன் திருமா இருக்கும் வரை அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ வரக்கூடிய சில கருத்து கணிப்புகள் என்ன பொதுவாக பேசுகிறாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அதே சோகால்டு மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, விசிகாவுக்கு வந்து இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே மிசில் பக்கம் போயிடுச்சு, விஜய் பக்கம் போயிடுச்சு. குறிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வட மாவட்ட பக்கம் தான் விசிகாவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கு, அது எல்லாமே அப்படியே விஜய்க்கு தான் போயிருச்சு யார் அப்படின்னு சொல்கிறாங்களே. போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே போயிடுச்சான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. பெரும்பாலான வாக்குகள் போயிருக்கான்னு கேட்டா போயிருக்கு அப்படின்ற உண்மையை சொல்வதில் எந்த தயக்கமும் இல்லை. அது ரிசல்ட்ல கண்கூடா பார்க்கலாம். அதை நம்ம இப்ப ரொம்ப பேச வேண்டாம். இப்ப நம்மளே பேச நம்மளே விசிகா டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நான் அதை பேச மாட்டேன், அது பேச விரும்பல. ரிசல்ட் வந்து பார்க்கும். ஆனா அந்த விசிகாவுடைய அரசியல் மீதான அந்த தாக்கம், நம்பிக்கை இன்னைக்கு திமுகவோடு இருக்கிறதுனால தலித் மக்கள் இடத்துல குறைஞ்சிருக்கு. அதை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசிகா மேல நீங்க விமர்சனம் வைக்க முடியும், என்ன விமர்சனம் வைக்க முடியும்? நீங்க கட்சி சரியில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. கட்சி சிறந்த கட்சி, கட்சியினுடைய கொள்கை சிறந்த கொள்கை, கட்சியினுடைய தலைவர் அதை விட சிறந்த தலைவர். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான தகுதி உள்ள ஒற்றை மனிதர் இன்றைக்கு அண்ணன் திருமா தான். நீங்க அதிலெல்லாம் விமர்சனம் வைக்க முடியாது. நீங்க ஒரே விமர்சனம் என்ன வைப்பாங்க, திமுக கூட இருக்குதுப்பா விசிகா, திமுக எது பண்ணாலும் அமைதியாக இருக்கிறாங்கப்பா, கூட்டணிக்காக இதெல்லாம் வந்து கடந்து போகிறாங்கப்பா, அதான் வைக்க முடியும். அப்போ அந்த பார்வை என்பது வெகுஜன பட்டியலின சமூக மக்களிடம், இளைஞர்களிடம் போய் சேர்ந்துருக்கு. என்னப்பா இவர் திரும்ப திமுக உடைக்கிறாரு, ஏன் அங்கே இருக்கிறது, அவங்க 8 சீட் தானே கொடுக்குறானுங்க, 6 சீட் தானே கொடுக்குறாங்க, அங்கே ஏன் இவர் இருக்கணும், நம்ம எவ்வளோ பேர் சமுதாயம், அப்போ நம்ம ஏன் அங்கே இருக்கணும், நம்ம விஜய் கிட்ட போயிருந்தா விஜய் 25 சீட் கொடுத்துருக்க மாட்டாரா, 30 சீட் கொடுத்துருக்க மாட்டார், விஜய் கண்டிப்பாக 25 சீட் கொடுத்துருப்பாரு. விஜய் கிட்டலாம் நான் திரும்ப போனோமா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அது எனக்கு அதுக்கு பதில் சொல்ல வந்தால் நமக்கு அதுக்கே விமர்சனம் வைப்பாங்க. சரிங்களா, அதை விட்டுடலாம். என்னன்னா இன்னைக்கு அந்த தாக்கம் பெருசா இருக்கு, அது வேற விஷயம்.
ஒருவேளை வந்து நான் திருமாவர்கள் விஜய் அவர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக பல பல தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு விசிகா 8 வாங்கி அவங்க பேச்சுக்கு 8 ஜெயிக்கிறதாவே இருக்கட்டும், அதை விட கூடுதலாக ஜெயிச்சிருப்பாங்க. விஜய் கிட்ட வந்து விஜயும் நான் திருமாவும் சேர்ந்திருந்தா இதை விட கூடுதலாக கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்த அந்த ஓட்டு பதிவில் என் காதுல கேட்ட முக்காவாசி வார்த்தை விசில் 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 தான். குறிப்பா பட்டியல் சமுதாய மக்களிடம் போடப்பட்ட ஒரு வாக்கு விசில் 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 தான். இதை நம்ம டேட்டா இல்லாம பேசுவது ஏற்புடையதா கூட இருக்கலாம். பொதுவா சொல்றேன் நான், அப்படி வந்திருக்கு அப்படின்ற உண்மையை எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதனால கட்சி அழிஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கல. அதை நான் திரும்ப இருக்கும் வரை கட்சியெல்லாம் யாரும் அழிக்க முடியாது. ஆனா அந்த வாக்கு வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்ற உண்மையை வந்து ஏத்துக்கணும். ஒரே காரணம் என்ன தெரியுமா, நீங்க அண்ணன் திருமா மீதோ விசிகா கட்சி மீதோ கொள்கை கோட்பாடு மீதோ மக்களுக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது. ஒரே அதிருப்தி, திமுக கூட விசிகா இருக்குது, அது பிடிக்கல, அதுதான் மேட்ரு. இது மட்டும்தான் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ரெண்டாவது, விஜய் மீது இருக்கக்கூடிய கிரேஸ், நான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விஜய் மீது இருக்கக்கூடிய கிரேஸ் என்பது ஒரு நடிகராக ஒரு மாற்றாக வந்து பார்க்குறாங்க, அதை இல்லைலாம் சொல்ல முடியாது. அதனால வந்து அதனாலுமே வாக்குகள் வந்து போயிருக்குதான். ஸோ மே 4 தெரியுமே, நீங்கள் விசிகாவுடைய வாக்கு என்ன அப்படின்றது மே 4 தெரியும். பார்ப்போம் மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்றத பொறுத்து பார்க்கலாம்.